அடுத்தது பாருங்க 11. விசுவாசத்தினாலே 11வது வசனம், சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தோம். கவனிங்க, சூழ்நிலை என்ன சொல்லுது? வயசாகி போச்சு. வயசாகி ஒரு 100 வயசுல இருக்கிற ஒரு கிழவனுக்கு எங்கேயாவது குழந்தை பிறக்குமா? 90 வயசுல இருக்கிற ஒரு சாராளுக்கு குழந்தை பிறக்குமா? இது நம்ப முடியுதா? அப்படி நம்ப முடியாத ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்ப்பம் செத்து போச்சு. அப்படின்னா செத்துருச்சுன்னா என்ன? கிழவன் இருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறதும் ஒண்ணுதான், சரீரம் செத்து போனதும் ஒண்ணுதான். சாராள் இருக்கிறதும் ஒண்ணுதான், அவன் கர்ப்பம் செத்து போனதும் ஒண்ணுதான். இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆனா சாராள் எது விசுவாசிக்கிறா? தேவ வார்த்தையை விசுவாசிக்கிறா. விசுவாசம் பாருங்க, அந்த செத்து போன கர்ப்பத்தை என்ன பண்ணுது? புதுப்பிக்குது. செத்து போன வயது சென்ற அந்த சரீரத்தை பலனடை செய்கிறது. எப்படி? ஏன்னா விசுவாசத்திற்கு அவ்வளவு அபார சக்தி இருக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியாம இருக்கலாம், இயேசுவை பத்தி தெரியல, எனக்கு விசுவாசத்தை பத்தி தெரியலன்னா இந்த உலகத்தை மாதிரி சொல்லியிருக்கலாம். என்னம்மா இப்படி இருக்கிறேன்னா, எனக்கு இது செய்து அது செய்து இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசுவை எனக்கு நன்கு தெரியுறதுனால, விசுவாசிக்கிறதுனால நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? இல்ல என் தேவனால் நான் ஒரு பெரிய பலனை பெறுவேன், நான் புது மனிதனா மாறுவேன், இந்த வியாதி நீங்கி எனக்கு சுகம் உண்டாங்க என்பதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் கட்டாயமா அதை என்ன பண்ணுவான்? அதை பெற்றுக்கொள்வான். அதான் சபைக்கு போறவன்றதுக்கு அர்த்தம். இருக்கிறதவே 100 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேரு சபைக்கு போறவனும் விசுவாசிக்கிறவன்றது அர்த்தம் கிடையாது, இல்லையா? சாராள் அதை விசுவாசித்த பாருங்க, நடந்தது. கர்ப்பம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு, குழந்தை கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலும் அவர் சொல்றதை நம்புறேன், விசுவாசிக்கிறேன், உறுதியா இருக்கிறேன். ஆனா குழந்தை பிறந்துருச்சு. நான் தான் சொல்றேன், உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? சபைக்கு வரீங்க, ஒரு வேலை உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் தேவ வார்த்தை கேட்கும் போதெல்லாம் உள்ளத்தில் என்ன தெரியுமா வரணும்? யாரால கூடுமோ கூடாதோ, ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை பார்க்கணும், அதை விசுவாசிக்கணும், இல்லையா? நான் இங்கே இந்த ஊர்ல யாரை நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? என்ன கஷ்டம் வந்தோடனே மாமா வீட்டுக்கு ஓடலாம் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன்? உண்மை, நான் ஒரு பெரிய விசுவாசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பெரிய விசுவாசத்துல தேவைகள் வரும் பொழுதெல்லாம், எப்படி எனக்கு முன்னாடி இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் தேவனை சார்ந்து வாழும் பொழுது அவங்க தேவைகள் எல்லாம் எப்படி பரிபூர்ணமாய் சந்திக்கப்பட்டது. இன்றைக்கும் அதே தேவன் தான், என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அப்படிதான்